வியானா வந்து திரும்பவும் வந்து ஆதிரை டாபிக் எடுத்துகிட்டு வந்து ஹெஃப்ஜே கிட்ட வந்து பேசுகிறது அது ஓகேவா இல்லை. ஆல்ரெடி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, எப்படி வேணால் பேசிக்கோங்க, ஆனால் என்ன உள்ளே இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஹெஃப்ஜேவும் வியானாவும் நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பேசும்போது வந்து நீ லாஸ்ட் வீக் வந்து ஆதிரைக்காக தானே அந்த கேம் வந்து விளையாண்ட அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து டினை பண்ணுறாரு. நான் அப்படியெல்லாம் விளையாடவே கிடையாது, நான் ஆதிரைக்காக நான் ஏன் விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து ஆதிரை கூட அந்த க்ளோஸாக இருந்த மேட்டரை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஆதிரை கூட பேச வேணாம் தான் பேச வேணாம் அப்படின்னு சொல்லலான்னு இருந்தேன், ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே வந்து அவள் வெளியே போயிட்டா. நான் என்ன சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, இனிஷியலாக நாங்கள் 2 பேரும் பேசும்போது ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு நம்ம எதாக இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம்னு நினச்சோம், ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே வந்து மாறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வியானா சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்த அவங்களுக்கு, நீ வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும்போது ஒரு பொண்ணாக வந்து அந்த இடத்துல ஃபீலிங் வர்றது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். ஒரு பாயிண்டில் வந்து நீ அந்த இடத்துல டிசிஷன் எடுத்துருக்கணும் உடனே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்குள்ள தான் அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு உமனை வச்சு நான் கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி விளையாண்டா எனக்கு தான் எனக்கு கரியர்லேயே வந்து ஒரு பிளாக் மார்க்கு. நான் வந்து அப்படி பண்ணவே கிடையாது. ஸோ நான் உன் கூட பேசுகிறது உனக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நீ வந்து கண்டிப்பாக வந்து என்னை விட்டு நீ தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி வியானா கிட்டே வந்து சொல்லிட்டு நான் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து நீ வந்து என்கிட்ட ஆதிரிக்கிட்ட பேசின மாதிரி தான் என்கிட்டயும் வந்து நீ பேசுகிறியோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வியானா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆதிரி உள்ளே வந்தப்போ எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. எனக்கெல்லாம் இந்த ஒரு ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் ஒரு இஷ்டமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து வியானா வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, நீ ஆதிரை கூட வந்து ஃப்ரெண்டாக இரு, அவங்க வந்து திரும்பவும் வந்து அந்த மாதிரி பண்ணால் அது வேறு மாதிரி போகும், ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு நல்ல லைஃப் இருக்குது உனக்கு, நீ வந்து கொஞ்சம் பார்த்து இரு, உமன்ஸ் இஷ்யூ அந்த ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, இப்போ நீ அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ரெண்டாவது இரு அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு நான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.